ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குப்பைமேனி லீவ்ஸும் அதுக்கப்புறம் நான் வந்து கார்டன்லேருந்து பறித்த கீழாநெல்லி லீவ்ஸையும் தான். இதை நல்லா வாட்டர் போட்டு நல்லா அரைச்சி இதை நல்லா ஃபில்டரால் இந்த ஜூஸ் குப்பைமேனி ஜூஸையும் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழாநெல்லி ஜூஸையும் மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து கிளிசரின் சோப் பேஸ் ப்ளெயின் ட்ரான்ஸ்பரண்ட்டான சோப் பேஸ் இருக்குது. ஸோ இந்த சோப் பேஸை வந்துட்டு நம்ம நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இந்த குப்பைமேனி அண்டு கீழாநெல்லி ஜூஸோடு சேர்த்து நான் வந்து டீ ட்ரீ ஆயில் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அலாங் வித் பெஞ்சரஸோட ரோஸ் வாட்டர் இருக்குது. அதையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ண கிளிசரினோட இது வந்து மெல்ட் அண்ட் போர் சோப் தான். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி மெல்ட் அண்ட் போர் சோப் பண்ணும்போது அது ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பியூர் சோப் வரும்ல அந்த டைப்பில் இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து கிளிசரின் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதோட இந்த ரெண்டே இன்க்ரீடியன்ட்ஸ் மெயின்லி வந்து குப்பைமேனி இலையும் கீழாநெல்லி இலையும் அதோடு சேர்த்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் அண்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ ஆயில் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்கள்கிட்ட ரோஸ்மெரி இருக்குது, லாவெண்டர் இருக்குது, லெமன் கிராஸ் இருக்குது, எந்த எசென்ஷியல் ஆயில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு என்னோடய சோப் மோல்டில் வந்து கொஞ்சம் பாடி மிஸ்ட் என்கிட்ட இருக்குது. அதை அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குப்பைமேனி இந்த சோப் எக்ஸ்ட்ராக்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 to 3 hours நல்லா கம்ப்ளீட்டாக செட் ஆனதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ஹார்டாகிடும். ஹார்டானது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணதால் அது கொஞ்சம் ஆயிலியாகவும் ஸ்டிக்கியாகவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஏர் பபிள்ஸ் இருக்கிறது வந்து நான் பாடி மிஸ்ட் நீங்கள் அடிச்சிங்கனாலோ இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது டியோ ஸ்ப்ரே இருந்தாலோ இல்லை பர்ஃப்யூம் இருந்தாலோ நீங்கள் ஜஸ்ட் அது மேலே ஸ்ப்ரே பண்ணாலே அந்த ஏர் பபிள்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு இந்த சோப் ரெடியாக இருக்குது. அந்த ஆயில் அதாவது அந்த மிஸ்ட் அடித்தேன் இல்லையாங்க, அது வந்து இந்த சோப் மேலே வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ என்கிட்ட இந்த மாதிரி வந்து இந்த பிளிங்கிட்டில் வர ப்ரௌன் பேப்பர்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த ப்ரௌன் பேப்பர்லேயே நான் அப்படியே பேக் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் இதை வந்து கிஃப்டாக கொடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஹோம்மேட், வந்து ரொம்ப ஹர்பல் சோப்னே நீங்கள் சொல்லலாம். இது வந்து நுரை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலர் சோப் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி சோப்லலாம் நிறைய நுரை இருக்கும். பட் இது அந்த அளவுக்கெல்லாம் நுரைக்காது. பட் ஆனால் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்கள் ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து சோப் மேக்கிங் ஒரு பிஸ்னஸாக யூஸ் பண்ணி அதுலேயுமே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நான் பிஸ்னஸ்லாம் பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் நான் வீட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காகவும் என்னோடய டைம் பாஸ்க்காகவும் தான் இந்த சோப் பண்ணுவேன். ஸோ அதனால் இது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். மேலே டார்க் க்ரீன் அண்டு கீழே லைட் க்ரீன் ஷேடில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சே நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.